பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமீன். ஒரு காலத்தில் நம்ம இருளில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். பாவ இருள், சாப இருள், பிசாசு இருள் நம்ம அடிமைப்படுத்தி அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இருளில் தடுமாறி கொண்டு இருந்தோம். இயேசுவாகிய வெளிச்சம் நம்மை சந்தித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம மாற்றி விட்டார். இப்போ அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள இருக்கு. அதை பெற்றுக்கொண்ட நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேணும்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த உலகத்துல 2 விதமான ஜனங்க இருக்காங்க. ஒன்று இருளின் பிள்ளைங்க, 2வது வெளிச்சத்தின் பிள்ளைங்க. இருவருக்குமே வித்தியாசம் இருக்குது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேணும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படின்னா நாம் வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். மற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது. பாவம் செய்து கொண்டு உலக சிற்றின்பத்தில் வாழ்ந்து கொண்டு நானும் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருக்க முடியாது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் பரிசுத்தமாக இருக்கணும், நீதி நேர்மையாக நடந்து கொள்ளணும், வேத வசனத்தின்படி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மளை அர்ப்பணித்து கொண்டு வாழணும். இப்படி நீங்கள் இருக்கிறீங்களா? அதை யோசிச்சு பாருங்கள். நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்கிறேன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்படி இல்லாவிட்டா இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து, இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எனக்குள்ளே வரணும், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்ளணும்னு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை அப்படி பிரகாசிக்கும் போது அநேகர் அதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வெளிச்சம் எனக்குள்ளே பிரகாசிக்கட்டும். என் வாழ்க்கை முழுவதும் உமக்காய் பிரகாசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.